Peria. Yeah. Place. Peria. What meaning Peria? Your web camera. Web camera. YouTube. Hi. Camera. Okay sir. நல்லா ஜாலியாக பேசணும் சார். எங்கேயோ பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கீங்களா? அப்படியா? எப்போ வருஷம் கீழேருந்து அப்படியே மேலே இருக்குங்க. இதில் ஒரு க்ரூஸ் பண்ணி பார்க்கலாமா எப்படி போகுதுன்னு. சுற்றி மரம் காடு, ஒரே ஒரு வீடு நடுவில். எவ்வளோ சூப்பராக இருந்துருமா. 125 இழுக்க மாட்டேங்குது கைஸ். அவங்க இதுக்கு லீடுக்கு போக முடியல அவ்வளோவா. ஒரு தனி ரோட்டில் போயிட்டுருக்கோம், யாருமே போகாத ரோடு. வைல்ட் அனிமல்ஸ் Also, yeah. Wild and elephant, tiger. We go to Peria. Peria. Yeah. Place. Peria. What meaning Peria? For the animal. Animalக்கு வந்து பேரியான்னு சொல்லுவாங்க. மசனகுடி. Go to மசனகுடி. Nice place. Must try. Full wild animal. Explore. About 200. Lifetime achievement. You go this road. Yeah. Masanagudi only. Ooty. Yeah. Now we go to Ooty. Ooty. Okay. You go to Ooty? Masanagudi only. Safe ride, sir. Safe ride. Yeah. Safe ride. Love you. Love you. Okay. With your web camera. Web camera. YouTuber. It's good. YouTuber. YouTube. Camera Recording. Your YouTuber video. Yeah. I know. Yeah. I know the system. GoPro camera. GoPro. GoPro. I see. GoPro 12. Action camera. Yeah. New model. Yeah. அவர் தெரியுமா? GoPro பின்னாடி பாருக்கா. கேட்டாரா? ப்ரோ அதே கேமரா ஆக்ஷன் கேமரானான்னு கேட்டார், வீடியோ கேமராவான்னு கேட்டார். கேட்டாக்கு சொல்ல வேண்டாமா பதில்? Goodbye sir. Okay. Yeah. Bye. Nice trip. Bye sir. Nice to meet you sir. Nice trip. Nice to meet you. Sir, bye. Ready. Bye sir. Bye. Traveler. Hey. Hi. Camera. Safe ride. புரியல, அது போட்டு கூட தெரியும். ஊட்டி. மசனகுடி வழி. You go to? கண்டென்ட் போடியா? இவங்க எங்க போறாங்க கேளுங்க தெரியும். முடியலையா? சோறு வாங்கிட்டாயா? ஹங்கிரிஸ். போலாமா ப்ரோ? போம் ப்ரோ. சவுண்டை கட் பண்ணிக்கோங்க. Safe ride. Bye. Yeah. Bye. Have a nice trip. Okay, thank you. சேச்சி இல்ல அது. சாரி. ஓகே ப்ரோ. ஷெஃப் ஜானி ப்ரோ. ஓகே பை. பை ப்ரோ. என்னது? எக்ஸ்பிரஸா? ராயல் என்ஃபீல்டு. Like Royal Enfield. பஜாஜ். Bajaj. Yamaha. தள்ளிவா. திங்க வேற கிட்ட பாயாரி. ப்ரோ சாப்பாடு வாங்கினா நீ எவ்வளோ தூரம் தெரியுங்களா? ஓகே சார். நல்லா ஜாலியாக பேசணும் சார். ட்ரிப்பு போகிறது இல்லை கைஸ். நாங்கள் பைக் ஓட்டாமிக்கிட்டு செக் போஸ்ட்டில் நின்று ஜாலியாக பேசிட்டு இபாஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இபாஸ் அப்ளை பண்ண இபாஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே நின்று அப்ளை பண்ணி கொடுத்துட்டு எல்லாருக்குமே 6 பைக்கு மொத்தம் 6 பைக் ஆளுக்கு ஒரு பைக் எத்தனை பேர் வாரீங்க, எந்த ஊர்லேருந்து வாரீங்க, அட்ரெஸ்ஸு, பைக் வந்து எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க எல்லாமே அந்த ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ணி அவன்கிட்ட காமிச்சா போதும். இபாஸ் உடனே நம்ம என்ன இடத்துல அப்ளை பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. மினிமம் போனால் 5 மினிட்ஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஒரு ஸ்கேன் வச்சுருக்காங்க. ஸ்கேன் பண்ணிங்கன்னா இபாஸ் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அப்படியே அப்ளை பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஏர்டெல் சிம் இருந்தீங்கன்னா டவர் இங்கே நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? ஏர்டெல் பிஎஸ்என்எல் இருந்தீங்க டவர் கிடைக்கும். ஜியோவில் டவர் ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு, அதுக்கிட்ட டவர் கிடைக்கல, கட் ஆகிடுச்சு. ஒரு சாப்பாடு இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் வேறு ரூட் வழியாக போகலான்னு நினச்சோம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு ஒரு விசிட்டை போட்டாச்சு. இந்த கடை பூட்டி இருக்குல்ல, நேற்று சாப்பிட்டு அதே கடை தான். வெல்கம் ஹோட்டல் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கான்.
ஏய் கிளம்பலாம் கைஸ். அப்படியே போகலாம் மேஷ் போமா. எங்கேயோ பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராமில். இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கீங்களா? ஃபேன் தானே. அப்படியா? எப்போ ப்ரோ பார்த்தீங்க? உங்கள் ஐடி ப்ரோ? கானா சரிங்க. கானா அப்படியா? இந்த ஏரியா ப்ரோ? இதா இதான் நம்ம லோக்கலில். லோக்கலில் பார்த்துருக்கீங்க? லோக்கலில் எனக்கு தெரியாது உண்மையிலேயே. எப்போ ப்ரோ உங்கள் இன்ஸ்டா ஐடி அடிங்க. கானா சரி அடி சர்ச் பண்ணுங்க அப்படியே. அப்படியா? இதா ப்ரோ ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? ஆமாங்க. கேட்குறேன் ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டட் மீட் ப்ரோ. உண்மையில நினைக்கவே இல்லை நான் பார்ப்பேன்னு. நான் சரி சும்மா வேற யாரோ நினச்சி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினச்சேன் ப்ரோ நான். சரி ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ வயநாடு போயிட்டு வரோம் ப்ரோ. முடிச்சாச்சு. முடிச்சிட்டோம் ப்ரோ. முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ தான் திரும்பி ரிட்டர்ன் போகிறோம். ஆமாம் ஆமாம். நல்ல டெஸ்டினேஷன். நேற்று ஃப்ளவர் ஷோ வேறு இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ. நேற்று ஒரு ஃப்ளவர் ஷோ இருந்துச்சு. கரெக்டாக அன்எக்ஸ்பெக்டட் இப்போ எப்போ ஃபாலோ பண்ணியிருந்து பார்க்கண்ணே? சமீபத்தில் தான் உங்களை ஃபாலோ பண்ணது. சரி 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 ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. மெசேஜ் பண்ணுங்க நான். ஓகே. எப்படி இவ்வளோ வேக மாட்டீங்க? எனக்கு ஃபேன் ப்ரோ. ப்ரோ யூடியூப் சேனல் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் ப்ரோ. யூடியூப் சேனல் நேம் சொல்லுங்க. யூடியூப் சேனல் நேம் தெரியாது ப்ரோ. தெரியாதுன்னு சூப்பரா இருக்கு. தெரியாது இந்த இருக்கு ப்ரோ. இதில் பார்த்துக்கோங்க ப்ரோ. அதை என் வாயால் நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ. யூடியூப் சேனல் நேம் கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறேன். தெரியாதுன்னு ஒரு யூடியூப் சேனலா? ஆமாம் ப்ரோ. சூப்பர். ஆமாம் ப்ரோ. நல்லா இருக்கியா சேனல் பேரு? ப்ரோ வீடிங் பண்ணுங்க ப்ரோ. நீங்க ரைடரா? ப்ரோ பண்றேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. பண்றேன் ப்ரோ. வாங்க. என்ன ஒரு கத்துறா இருக்கு. ஹாய் ப்ரோ. அம்மையா போகுது பாருங்க வளைஞ்சி. ஒருத்தர்ல ரோட்ல. என்னாச்சுங்களா? போலாம். என்னாச்சு ப்ரோ? சரி சரி. அப்போ காற்று ரொம்ப கொஞ்சம் கொடுக்க சொல்லு. வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் ப்ரோ. யானையா? எங்க? தெளிப்போ ஒரு பொறுமையாக அடிச்சு போயிட்டே இருக்கலாம். இன்னும் அரௌண்ட் 50 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட எல்லாம் ஃபன் தான். செம்ம ஜாலி பண்ணி போயிட்டுருக்கோம். 1.25 கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். சுற்றி பார்க்க விட பைக் ரைடு போதும் கைஸ். பைக் ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ தூரம் வேணாம். அதே போதும். டீ எஸ்டேட்டுக்குள்ளே போதா? லைட்டாக போய் பார்த்துட்டு வரோமா? போய் பார்த்துட்டு வரோமா ப்ரோ? போட்டோ ப்ரோ. ஏற பார்த்துட்டு வரேன். உள்ள விழுகிறதுக்கா? ஐயோ போங்க. உங்களை எவனையும் நம்ப மாட்டேயா? ஏன் சொல்லலாம்? ஏன் ப்ரோ புதுசா போலாம்ல ரோட்ல? ஏன் ப்ரோ வந்த ரோட்லயே போகணும்? என்னடா சொன்னது? ஏன் ரோடு அக்கா வழியிலேயே ஆஃப் ரோடு வித் மசனகுடி ரோடு போடு. சொல்லுங்க போங்க. வண்டி அப்படியே தகன்னு கொதிக்கிறான். ஆஃப் ரோட் டு மசனகுடி ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. வாங்க ப்ரோ. செம்மையாக அடிப்பேன் ப்ரோ. டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் செம்மையாக இருக்குது. ரெண்டு எல்லா டீ எஸ்டேட்டு தான் கைஸ். சூப்பராக இருக்குது இந்த ரோடு. ஏடா அப்படி இப்படி சுற்றி திரும்பி வந்த ரோடு கனெக்ட் பண்ணிட்டீங்க? இல்லை ப்ரோ, அது வேறு ப்ரோ. சரிங்களா? அந்த தேயிலை உரிச்சு வந்து அந்த கிலோ கணக்கு தான். கிலோவில் தான் காசு வாங்கிட்டு அப்படியே மேலாப்பில் அறுத்து கொண்டு வருவாங்க. இந்த இருக்குது அப்படியே மேலாப்பில் மிஷின் வச்சு அப்படியே அறுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. கிலோவுக்கு எவ்வளோன்னு தெரிலண்ணா.
எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் பார்க்கும்போது கேரட் மாதிரி இருந்துச்சு, மஞ்சள் கலர் போட்டு சுற்றி பார்க்கும்போது கேரட் மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது தேயிலை இலை. இது மாதிரி பைக்கில் 5 பேர் இங்கிட்டு போனாங்களா? சரி ஓகே. அதனால் இங்கிட்டு தான் போனாங்களா பசங்க. கீரு விழுக மாட்டேங்குது. ஏங்க இந்த ரோடா அந்த ரோடான்னு தெரில, எந்த ரோட்டில் போயிருப்பாங்கன்னு தெரில. அதனால தான் எனக்கே ஒரு சைடாக வந்து குழம்பிருச்சு. அதான் வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரோடை பாருங்கள் எவ்வளோ பெருசு, கீழேருந்து அப்படியே மேலே இருக்குங்க. இதில் க்ரூஸ் பண்ணி பார்க்கலாமா எப்படி போகுதுன்னு. டாப்பில் க்ரூஸ் பண்ணி பார்த்ததில்ல, ஸ்ட்ரெயிட் ரோடில் க்ரூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு ஸ்மால் ஒரு க்ரூஸ் பண்ணலாம் மேலே போகும்போது. போகிறாங்க நல்லாவே போகுது, சூப்பராக போகுது பைக்கு க்ரூசிங்கில். எவ்வளோ சுற்றி மரம் காடு, ஒரே ஒரு வீடு நடுவில். எவ்வளோ சூப்பராக இருந்துருமா. அது மாதிரி தனியாக இருக்கும்போது வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் தனியாக இருக்கும் ஒரு ஸ்டேவ் தெரியும். நம்மளும் ஃபியூச்சரில் இது மாதிரி தான் சுற்றி தோட்டம் வச்சுட்டு சென்ட்ரல் ஒரு வீடு கட்டி அப்படியே நிம்மதியாக இருந்துக்கலாம். டிடிஎஃப் ஃபீல்லாம் பார்த்துருப்பீங்களா, ஃபுல்லாகவே தோட்டம் சுற்றி இருக்கும். சென்ட்ரலில் வீடு வச்சுருப்போம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு மண்பாத மாதிரி தான் அவ்வளோ தூரம் போகணும். அது மாதிரி தான் டிஎஸ் டோட்டுக்குலாம் அலோவ் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். எலிஃபண்ட் வருமா, யானை பார்த்து தான் போகணும். ரோடு இப்போ சூப்பராக இருக்கு கைஸ். பாயதூர் ரோடு ரொம்ப நல்லா இல்லாமல் இருந்துச்சு, இப்போ செம்மையாக இருக்குது. புதுசாக ரோட் போட்டிருக்காங்க தெரியுதா. அதுதான் இப்போ எப்பயும் போல் எல்லோரும் போகிற ரோட்டில் போனால் நிறைய டிராஃபிக்லாம் அப்படி இப்படி வரும். இங்கே பாருங்கள், ஒரே தனியாக ஒரு ரோடு. ஹிண்டி ஃபைனில் ரிசர்வ் விழுந்துருச்சு. ரிசர்வ் மீன்ஸ் வந்து பெட்ரோல் வந்து இன்னும் 2.5 லிட்டர் தான் கைஸ் இருக்குது பெட்ரோல் உள்ள. இன்னும் இதை வச்சுட்டு வந்து எங்கே 100 கிலோமீட்டர் போகலாம் கைஸ். இதை வச்சுட்டு இன்னும் நான் மைலேஜ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். மொத்தம் வந்து 12 லிட்டர் பெட்ரோல் கைஸ். மொத்தம் இப்போ ட்ரை ஆகும்போது கரெக்டாக 420 கிலோமீட்டர் வந்து ட்ரை ஆகிரும் குறைஞ்சது. அதனால் மைலேஜ் ஆவரேஜ் 35 125 சிசி. ஆனால் நார்மல் நம்ம ஹைவேல போனால் 45-50 கன்ஃபார்மாக கிடைக்குது. அதுவும் 70 க்ரூஸ் பண்ணாலே 45-50 கிடைக்குது. கீழே சொன்னோம் சரியாக நாங்கள் வெரைட்டி தான் ஓட்டணும். ஃபுல்லாக வெரைட்டி ஆஃப் ரோட்டில் அப்படி இப்படி ஓட்டினோமா, அதனால 35 மைலேஜ். 35 மைலேஜ் கரெக்டான மைலேஜ் தான் நினைக்கிறேன். 12 லிட்டர் அடிச்சிருக்கேன் கைஸ். மொத்தம் எத்தனை கிலோமீட்டருக்கு 420 கிலோமீட்டர் கிட்ட. நான் ஒரு 500 கிலோமீட்டராவது போகணும்னு நினச்சேன், அதுவும் போகலை வண்டி. சரி பார்க்கலாம். சரி கைஸ், நான் போயிட்டு லாக் பண்ணுறேன். இன்னும் பெட்ரோல் வேறு போடணும், பெட்ரோல் சுத்தமாக இல்லை. இன்னும் பெட்ரோல் பங்கு 60 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன், பார்த்து லாக் பண்ணுறேன். குழியாக இருக்குது. இந்த ஹீல்ஸ்லேயே ஆட்டோ ஓட்டுறாங்க பாரு. நம்மளுக்கே மைலேஜ் எப்படின்னா அந்த ஆட்டோக்காரனுக்குலாம் யோசித்து பார்க்கணுமே, கிடைக்குமானே தெரியாது. ஆட்டோ ராலிலாம் 1-2 தான். சந்து பந்துக்குள்ளே கூட்டு போங்க. இது நெக்ஸ்ட்டு புது ரோடு, ஒரு ரோடு. ஆமாம், ஆனால் எல்லா ரோடும் நல்லா தான் இருப்பா இருக்குது. மேக்ஸிமம் ஒரு சில ரோடு சின்ன சின்னதாக அங்கங்கே டேமேஜ் இருக்குது. மிச்சம் எல்லா சைடுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ரோடெலாம். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, போய்கிட்டே இருக்கலாம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குப்பா. இவ்வளோ இது நான் தமிழ்நாட்டில் எங்கேயும் பார்த்தேன் ஒரு சில இடத்துல. நார்மல் வீடாக இருந்தாலும் ஒரு எல்லா இடத்துலையும் மரம் வளர்த்து வச்சுருக்காங்களா, அவ்வளோ பல இருக்குது எல்லாமே. சேட்டா மசனகுடி ரோடு இது இல்லையா? வழி மாறிச்சிட்டோம். அப்பா ரோடு எவ்வளோ செங்குத்தாக இருக்கு பாருங்க. ஆட்டில் போனால் வண்டி அப்படி போகிறோம், சூப்பராக போகிறோம். இதுக்கு ஸ்பீடே போட தேவையில்ல போல். இன்னொரு மொத்தம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 320-30 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. பாருங்களேன் சூப்பராக இருக்குது. டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 626 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கோம் கைஸ். 600 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் டோட்டல் எல்லாமே சேர்த்து. என்ன சொல்கிறதுனா ஊர்லேருந்து வந்தது கோவில்பேட்டையிலேருந்து இந்த ட்ரிப்பு போகிற வரைக்கும் மொத்தம் 626 கிலோமீட்டர். ரோடு பாருங்களேன், ஃபுல்லாக ஆலோ பிளாக் கல் தான் ரோடு. நல்லா தான் இருக்குது. க்ரூஸ் பண்ணால் அப்படியே நைஸாக போவோம் வண்டி. 2 சைடு வாழை மரத்தோட்டம் தான் ஃபுல்லாகவே. இப்போ ஃபுல்லாக செங்குத்தாக வண்டி இறங்க மாட்டான், அப்படியே ஸ்லோவாக போவோம் அப்படி மெதுவாக.
ரொம்பவும் குரூஸ் கொடுத்தாலும் மேலே ஏறாது சரிங்களா. ரொம்பவும் வேணாம், ஸ்லோவாக ஏறலாங்க. அம்மா ஃபுல் செங்குத்தா நேரா ஏறட்டும், மெதுவாக ஏறட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாக டவுன் வந்தால் ஃபுல்லாக டாப்பு. அரௌண்ட் 25 கிலோமீட்டர் மசனகுடி பக்கத்தில் வந்துட்டோம் முடிஞ்ச அளவு. 125 இழுக்க மாட்டேங்குது கைஸ். அவங்க இதுக்கு லீடுக்கு போக முடியல அவ்வளோவா, அதான் பிரச்சனை. இப்போ நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன், அப்படியும் போக மாட்டேங்குது. கீரை கம்மி பண்ணால் ரொம்ப முட்டுறான், அதனால தான். தனி ரோட்டில் போயிட்டுருக்கோம், யாருமே போகாத ரோடு. இது வந்து நம்ம அந்த பீப்புள்ஸ் உள்ளூர் பீப்புள்ஸ் அவங்க ரோட்டில் போகிறோட இதில் போயிடலாங்க. ஒருத்தர் கூட இல்லை, இது ஜாலியாக. நாங்கள் மட்டும்தான் ஆப்போசிட்டில் எந்த வண்டியுமே வரல. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் உள்ள போயிட்டுருக்கோம், அப்போயே ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வரல. 1-2 வந்துச்சு, இப்போ அவ்வளோதான். இது அப்போ தான் ஹைவேல கனெக்ட் ஆக போகுது. 8 கிலோமீட்டர்கிட்ட அந்த ஊருக்குள்ளேயே வந்துட்டானா, அதுவும் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஸ்பீட் பிரேக்கர் எதுவும் கிடையாது, அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். அதுதான் ஒரு சில வண்டி மட்டும் வரும். நான் ஃபுல்லாக அப்பு டவுனு தான். ஒரு செங்குத்தாக ஏறுறான் பாருங்க. இப்போ ரோட்டில் கனெக்ட் ஆகணுமா, செங்குத்தாக ஏற வச்சுக்கிட்டு இருக்கான். வந்துருச்சா, இந்த ரோடு தான் நினைக்கிறேன். இந்த ரோட்டில் எல்லாருமே வருவாங்க. அந்த சைடு மேலேருந்து வர்றதுல நம்ம வந்து ஊருக்குள்ளே கூடி வந்துட்டோம், அவ்வளோதான். வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை இதில்.